கொடூரமான நக்சல் தலைவன் மத்வி ஹித்மாவின் ஒழிப்பு நக்சலிசத்திற்கு எதிரான இந்தியாவின் நீண்டகால போராட்டத்தில் ஒரு முக்கியமான தருணமாகும். மோடி அரசாங்கத்தின் அணுகுமுறை இந்த மோதலின் பாதையை எவ்வாறு அடிப்படையில் மாற்றியுள்ளது என்பதை இது எடுத்துக்காட்டுகிறது. பல ஆண்டுகளாக, குறிப்பாக 2014க்கு முந்தைய அரசாங்கங்கள் நக்சல் பாரிகளின் மையத்தை தாக்க தவறியதால் நக்சலிசம் செழித்து வளர்ந்தது. மாவோயிஸ்டுகளின் மிகவும் அஞ்சப்படும் ராணுவ தளபதியாக சுட்டுக் கொல்லப்பட்ட ஹித்மாவின் எழுச்சி இருந்தது. இவன் நக்சல் இயக்கத்தில் சிறுவர்கள், குழந்தைகளை கூட ஆள் சேர்த்தான். இது பழங்குடிகள் வாழும் பகுதிகளில் கிளர்ச்சியாளர்கள் விதைத்த ஆழமான வேர்களை குறிக்கிறது. டாட்மெட்லா, ஜிராம் காட்டி மற்றும் சுக்மா ஆகிய இடங்களில் இந்தியாவின் மிக கொடிய தாக்குதல்களில் சிலவற்றை அவன் திட்டமிட்டு நூற்றுக்கணக்கான சிஆர்பிஎஃப் வீரர்களின் உயிர்களை பலி வாங்கினான். ஆனால் அவனை பிடிப்பது அல்லது அவனை நிராயுதபாணியாக்குவது ஒரு சாதாரணமான விஷயமில்லை. பயம், உள்ளூர் ஆதரவு மற்றும் அவனை யாரும் வெல்ல முடியாது என்ற ஒரு மாயைக்குள் அவன் வாழ்ந்து வந்தான். அந்த கட்டமைப்பை அடியோடு தகர்த்து அவனுக்கு முடிவு கட்டியது ஒரு சாதாரண நடவடிக்கை அல்ல. அவனது மரணம் மாவோயிஸ்ட் இயக்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் அவர்களின் மனநிலையை மிக கடுமையாக தாக்கியுள்ளது. காங்கிரஸ் ஆட்சி செய்த காலங்களில் நக்சல்களின் ஆதிக்கம் மற்றும் அட்டகாசங்கள் ஏராளமான மாநிலங்களில் உச்சத்தில் இருந்தது. ஆனால் கடந்த கால காங்கிரஸ் தலைமையிலான அணுகுமுறைகளுக்கும் இப்போதைய மோடி அரசாங்கத்தின் உக்திக்கும் இடையே வேறுபாடு மிகவும் தெளிவானது. முந்தைய காங்கிரஸ் அரசாங்கங்கள் பெரும்பாலும் நக்சலைட்டுகளுக்கு இணங்கி போர் நிறுத்த அறிவிப்புகளை மேற்கொண்டனர். பழங்குடி மக்கள் வாழும் பகுதிகளில் செல்வாக்கு பெற்ற நக்சல் தலைவர்களின் ஆதரவை தங்கள் அரசியல் வெற்றி வாய்ப்புக்கு பயன்படுத்திக் கொண்டனர். நக்சல்களை வேட்டையாடும் நம் படையினரின் சல்வா ஜூடும் போன்ற துணிச்சலான முயற்சிகள் இடையில் கைவிடப்பட்டன. இந்த தெளிவற்ற அரசியல் போக்கு மற்றும் மாவோயிஸ்டுகளின் வன்முறையை நியாயப்படுத்த முயற்சிக்கும் காங்கிரஸ் தலைவர்களின் அறிக்கைகள் காரணமாக நம் படைகளால் உறுதியான நடவடிக்கைகளை தொடர முடியவில்லை. காங்கிரஸ் அரசின் இந்த போக்கால் கிளர்ச்சியாளர்கள் இழந்த இடத்தை மீண்டும் பெற்றனர். இதன் மூலம் கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் பலமடைந்து நம் படையினர் மீது அதிகளவில் தாக்குதல்களை தொடுத்தனர். இது நம் பாதுகாப்பு படைகளின் மன உறுதியை பலவீனப்படுத்தியது. எப்போதெல்லாம் நம் படைகள் மீது நக்சல்கள் பெரியளவில் தாக்குதல் நடத்துகிறார்களோ அப்போதெல்லாம் பல காங்கிரஸ் தலைவர்கள் நக்சல் சித்தாந்தத்திற்கு ஆதரவான கருத்துக்களை கூறினர். காங்கிரசார் காட்டிய மென்மையான போக்கு காரணமாக நக்சல் வாதத்திற்கு ஆதரவான ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு பழங்குடி பகுதிகளில் ஆழமாக வேரூன்றியது. மோடி அரசாங்கம் இதை அடியோடு மாற்ற உறுதி பூண்டது. உறுதியான பாதுகாப்பு நடவடிக்கை மற்றும் இணையான வளர்ச்சி இந்த இருமுனை உத்தி மூலம் தெளிவான வழிகாட்டும் கொள்கையை வகுத்தது. சிஆர்பிஎஃப், கோப்ரா, டிஆர்ஜி மற்றும் மாநில காவல்துறை படைகளின் தொடர்ச்சியான உளவுத்துறை சார்ந்த நடவடிக்கைகள் காரணமாக நக்சல் எதிர்ப்பு மாவட்டங்கள் 2014இல் 126 2025இல் வெறும் 6 குறைந்துள்ளன. அதே நேரத்தில் மாவோயிஸ்டுகள் ஒரு காலத்தில் ஆதிக்கம் செலுத்திய நிலப்பரப்புகளை மத்திய அரசாங்கம் இப்போது மறு வடிவமைத்துள்ளது. மாவோயிஸ்ட் பயங்கரவாத குழுக்கள் பதுங்கு குழிகளை வெட்டி கன்னி வெடிகளை நட்டு தனிக்காட்டு ராஜ்யங்களை உருவாக்கிய இடங்களில் அரசாங்கம் 14,618 கிலோமீட்டர் சாலைகளை கட்டியுள்ளது. இது இந்தியாவின் மிகவும் தொலைதூர கிராமங்களில் சிலவற்றை முதல் முறையாக இணைத்தது. கிளர்ச்சிக்காரர்களின் கோட்டையாக கருதப்பட்ட அடர்ந்த வனப்பகுதி இடங்களில் மொபைல் இணைப்பு டவர்கள் ஆழமாக எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன. 10,505 மொபைல் கோபுரங்கள் திட்டமிடப்பட்டு அதில் 7,768 ஏற்கனவே இயக்கப்பட்டு வருகிறது. 2025 டிசம்பர் 1ஆம் தேதிக்குள், அதாவது இன்னும் 13 நாட்களில் நக்சல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் செல்போன் இணைப்புகளை முழுமையாக அளிக்க அரசு இலக்கு வகுத்து செயல்பட்டு வருகிறது. வளர்ச்சி என்பது கிளர்ச்சிக்கு மிகவும் சக்தி வாய்ந்த மருந்தாக மாறியுள்ளது. மாவட்ட சீர்திருத்த திட்டத்தின் கீழ் இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட 35 மாவட்டங்களில் இப்போது 1007 வங்கி கிளைகள், 937 ஏடிஎம்கள் அமைக்கப்பட்டுள்ளன மற்றும் பழங்குடிய சமூகங்களுக்கு நிதி வசதி வழங்க அப்பகுதிகளில் 37,850 வங்கி அலுவலர்கள் உள்ளனர். நீண்டகால மாற்றத்தை கொண்டுவர 48 தொழில்துறை பயிற்சி நிறுவனங்கள், 61 திறன் மேம்பாட்டு மையங்கள் மற்றும் 178 ஏகலைவா உண்டு உறைவிட மாதிரி பள்ளிகளுடன் இப்போது நக்சல் பிராந்தியம் தலைகீழாக மாறி வருகிறது. இவை அனைத்தும் முன்பு மாவோயிஸ்ட் கோட்டைகளாக இருந்த இடத்தில் கட்டப்பட்டுள்ளன. இந்த வசதிகள் முன்னர் நக்சல்கள் பயத்தால் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் போக்குவரத்து மற்றும் தகவல் பரிமாற்ற இணைய
அமைப்பை உருவாக்கியுள்ளன. எனவே நக்சல் தலைவன் ஹிட்மாவின் ஒழிப்பு ஒரு பரந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாகும். இது மாவோயிஸ்டுகளின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு கட்டமைப்பை பலவீனப்படுத்துகிறது. அதே நேரத்தில் அரசாங்கத்தின் வளர்ச்சிக்கான சித்தாந்தம் பழங்குடி இளைஞர்களை நக்சல் சித்தாந்தத்திலிருந்து விலக்குகிறது. அவனது மரணம் யாராலும் வெல்ல முடியாத கிளர்ச்சியாளர் என்ற கட்டுக்கதையை உடைக்கிறது. மேலும் தீவிரவாதிகள் தப்பிக்கும் பாதுகாப்பான புகலிடங்களின் சகாப்தம் முடிந்துவிட்டது என்பதை அவனது மரணம் குறிக்கிறது. மோடி அரசாங்கத்தின் வளர்ச்சி மீதான கவனம் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த அணுகுமுறை முந்தைய அரசாங்கங்களால் சாதிக்க முடியாததை இப்போது சாதித்துள்ளது. இந்த முனை நக்சலிசத்தின் தலை மற்றும் வேர்கள் இரண்டையும் சமமாக தாக்கியுள்ளது. இதன் விளைவாக இந்தியா இப்போது நக்சல் இல்லாத பாரதத்தை நோக்கிய பாதையில் உறுதியாக இருப்பது தெரிகிறது.